ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஒரு டூ ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டூ ஷர்ட்டோட நேம் வந்து டாக்ஸிக் ரொமான்ஸ். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஹீரோ வந்து நம்ம தேங் தான். ஹீரோயின் வந்து யாருன்னா நீங்கள் தான் யுவர் நேம். ஸோ லெட்ஸ் கன்டினியூ டு த டூ ஷார்ட் பார்ட் ஒன். ஸோ இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீனில் தேங் வந்து அப்படியே பைக் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். அப்போ ஃபோனில் ஜங்கு கிட்ட, டேய் வாயனங்க, டேய் ஏன்டா இப்படி படுத்துற என்ன? அவள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹாஸ்பிட்டல் தான் போயிருப்பா. ஹாஸ்பிட்டல் போயிருக்காளா? உண்மையாவா? உனக்கு தெரியுமா? டேய் ஹாஸ்பிட்டல் தாண்டா போயிருக்கா. அப்படி தான் போகணும்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லிட்டு போனான். நீ அவள் கூட பிறந்த அண்ணன் தானடா, இது கூடவா தெரியாது? ஆமாண்டா ஆமாம். என்கிட்டயே என் தங்கச்சி எங்கன்னு என்கிட்டயே வந்து கேளு. அதுவும் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னா நீ? ஆ, நான் உன் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எப்பண்டா சொன்னேன்? அப்புறம் ஏன்டா என் தங்கச்சி லவ் பண்ணுறேன்னு பின்னாடி சுற்றிக்கிட்டு இருக்க? அது அப்படித்தான். அவள் என்ன ஃபஸ்ட் லவ் பண்ணுறாளா இல்லையா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் என்கிட்ட ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு சொன்னாடா அப்படின்ட்டு தேங்க்ஸ் சொன்னதும் ஜங்குக்கெலாம் பகிர்ந்து இருக்கு. டே பொறுக்கி ராஸ்கில், என் தங்கச்சி என்னடா பண்ணேன்? ஒன்றும் மல்ல, இன்றைக்கி ஒரு நாள் உன் தங்கச்சிக்கு ட்ரக்ஸை கலக்கி கொடுத்தான். அவள் வந்து அப்படின்னா என் ஆய் சம்பவம் ஆகி போச்சு மச்சான். விடு விடு. டே தேங்க, உனக்கு கொல்லாம விட மாட்டேன். இப்போ எங்கே இருக்குன்னு மட்டும் சொல்ல, உனக்கு கொன்றுவேன். அப்படியா, ஃபோனை கட் பண்ண அப்படின்ட்டு டக்குன்னு தேங்க் பாட்டு காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே ஃபாஸ்ட்டாக அந்த ஹாஸ்பிட்டல் நோக்கி பைக்கை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கான். அங்கே வாயின் அப்படியே பயந்துட்டு உட்காந்துருக்கான். உண்மையாகவே நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேனா? பேசாமல் மெடிக்கலுக்கு போய் ப்ரெக்னன்சி டெஸ்ட்டை வாங்கி செக் பண்ணிடுவா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேனா இல்லையான்னு. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த தேங்க் தான். அவன் தான் எல்லாம் என் கூட பிறந்தவனை சொல்லணும். சும்மா சும்மா அவனை வீட்டுக்கு கூட்டு வருவான், வீட்டுக்கு கூட்டு வரேன்ட்டு ஃப்ரெண்ட்ஸு மச்சான் மச்சான் அப்படின்மா. ஆனால் அவன் உண்மையாகவே மச்சாவை பிளான் பண்ணிகிட்டு இருக்கான். எல்லாம் அவனை சொல்லணும். அன்றைக்கி ஒரு நாள் யாருமே வீட்டில் இல்லை, ஆனால் அவள் அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறேன். 1 மந்த்துக்கு முன்னாடி என்ன ஆயிருக்குன்னா, தேங்கு இவங்க எல்லாருமே பார்ட்டி பண்ணுறதுக்காண்டி வீட்டுக்கு வந்திருப்பாங்க. அதுவும் ஜங்குக்கோட வீட்டுக்கு தான். ஜங்குக்கோட தங்கச்சி தானே ஒயன். ஸோ ஒயனுமே அங்கே இருந்திருப்பா. அவங்க அம்மா அப்பா வந்து ஏதோ ட்ரிப் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து எல்லாரையும் கூட்டு வந்திருப்பாரு. ஒயனுக்குமே அன்றைக்கி ஸ்டடி இருக்குது. ஒயன் காலேஜ் படிக்கிறா. ஸோ அதனால் எக்ஸ்ட்ரா கிளாஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவளும் போயிருப்பா. ஸோ ஆனால் அன்றைக்கி எல்லாருமே நல்லா உட்காந்து குடிச்சிட்டு இருந்திருப்பாங்க. குடிச்சிட்டு எல்லோரும் மட்டையாக இருப்பாங்க. ஆனால் தேங் மட்டும் ஒரு சொட்டு கூட குடிச்சிருக்க மாட்டான். தெளிவாக உட்காந்துருந்துருப்பான். அவங்க ஃபுல்லாகவே ஒயனோட ஃபோட்டோவே வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருந்திருப்பான். அவங்க வீட்டில் வந்து ஒயனோட ஃபோட்டோ மாட்டி வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோ வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருப்பான். ஜங்கு கூட போதையில் கேட்டிருப்பான், என்னடா என் தங்கச்சி அப்புறம் நீ சுற்றுறேன்னு எனக்கு தெரியும், அதுக்குன்னு ஏன்டா என் தங்கச்சி ஃபோட்டோ இப்படி ஏதோ வெறி பிடிச்ச நாய் மாதிரி பார்த்துட்ருக்க? ஏன்னா உன் தங்கச்சி எனக்கு அவ்வளோ பிடிக்கும்டா, அதான் அப்படி பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அதோட ஜங்குக்கு மட்டையாக இருப்பான். ஸோ அதுக்கப்புறம் வான் அப்படியே கதவை திறந்து வீட்டுக்குள்ளே வந்து பார்ப்பா. எல்லாரும் இப்படி மட்டையாக இருக்கிறத பார்த்ததும், சரி அதான் அடித்த சரக்கில் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்களேன்னு அவளும் அப்படின்னு நினச்சிட்டு ஃப்ரிட்ஜில் ஆக்சுவலாக தேங் வந்து குடிக்கல, பட் ட்ரக்ஸ் கலக்கி ஒரு ட்ரிங்க் வச்சுருப்பான். ஆனால் அது பார்க்க லெமன் ஜூஸ் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வாயின் பாட்டுக்கு அதை எடுத்து குடிச்சிருப்பா. தேங் அப்போ ரெஸ்ட் ரூம் போயிருப்பான். ஸோ வாயின் பாட்டு குடிச்சிட்டு அப்படியே தள்ளாடிட்டு நிற்கும் போது கரெக்டாக தேங் வந்திருப்பான். அவளுக்கு சுயநலவே இருந்திருக்காது. இது யாருன்னு கூட தெரில வாயினுக்கு. ஒரு மாதிரி மயக்கம் போட்டு விழுகிற ஸ்டேஜில் தான் அப்படியே தேங்கை பார்த்து, யார் நீ யார் நீ அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்திருப்பா. அதுக்கு தேங் வந்து, என்னடி குடிச்சிருக்கியா? ஆ, இங்கே இருந்ததை எடுத்து குடிச்சிட்டியாடி? போதை தலைகிறலையா? ஆ, ஐயோ யார் நீ, தள்ளு அப்படின்ட்டு வாயின் பாட்டுக்கு தள்ளுன்னு சொல்லிட்டு அவன் மேலேயே விழுந்துட்டா. விழுந்து, அச்சோ மேலே விழுந்துட்டானா அப்படின்ட்டு எந்திக்கலான்னு பாப்பா. எந்திக்க முடியாது. ஏன்னா தேங் வந்து விட்டுருக்க மாட்டான். இப்போ சுற்றி பிடிச்சிட்டு விடாமல் அவன் பாட்டுக்கு பிடிச்சிட்டு இருக்கா. வாயின் பார்த்துட்டு, என்ன நீ விட மாட்டேங்கிறேன், ஒழுங்கா விடு ஒழுங்கா விடு அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் கூட அப்படியே சண்டை போட்டுட்டு இருந்திருப்பா. அப்போ பக்கத்தில் இருக்கிற தண்ணி பாட்டில் வந்து ஒயின் மேலே விழுந்திருக்கும். ஃபுல்லாக ட்ரெஸ்ஸெல்லாம் நனைஞ்சிருக்கும். ஸோ ஒயனுக்கு வந்து அது ஒரு மாதிரி இருக்குமா. தேங்க் முன்னாடியே ட்ரெஸ்ஸெல்லாம் கழட்டிட்டு போவா. பிகாஸ் அவள் போதையில் இருக்கா, முன்னாடி இருக்கிறது யாரும் தெரியாது. ஸோ அதனால் அவள் பாட்டுக்கு ஒரு இது இல்லை, அவள் பாட்டுக்கு ட்ரெஸ்ஸெல்லாம் அவள் இஷ்டத்துக்கு கழட்டி போட்டுருந்துருப்பா. தேங்க் அப்படியே பார்த்துட்டு, இப்போ நம்ம கண்ணை மூடவா இல்லை அவள் கூட சம்பவம் பண்ணவா அப்படின்ட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருந்திருப்பான். அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரில, வாயினை தூக்கிட்டு அப்படியே ரூம் கூட்டி போயிருந்துருப்பா. அப்போது வாயின் வேறு இன்னர்ஸ் மட்டும்தான் போட்டிருப்பா. கூட்டி போயிட்டு பெட்ஷீட்லாம் போத்திட்டு அவளோட இன்னர் வேர்லாம் கழட்டி போட்டிருந்துருப்பான். அதுவும் அங்கங்கே கையெல்லாம் படும்போது அவனுக்கும் ஃபீல்லாம் ஆகிருக்கும். அப்போ அவன் ஜஸ்ட் ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டான். வாயினை நல்லா டைட்டாக ஹக் பண்ணி பாடியோடு அட்டாச் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஒரு மணி நேரம் கிஸ் பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே மாறி மாறி கிஸ் பண்ணும்போது அவளுக்கும் மூடாகி டூ சம்திங் அப்படின்ட்டு வாயின் கேட்பா. பட் டைம் வந்து, இப்போ நீ சுயநலம் நான் பண்ணிடுவேன், கண்ட்ரோல் பண்ண முடியாது, பண்ணிடுவேன். பட் நான் எல்லாத்தையும் பண்ணதுக்கப்புறம் முன்னாடி
வேற மாரி தெரியக்கூடாதுல்ல. சம்பவம் வேணா பண்ணவா அப்படின்னு, அவன் ஒரு மாரி டபுள் மைண்ட்ல இருக்கும்போது, வாயன் சும்மா இல்லாம அவன புடிச்சு அப்படியே கிஸ் பண்ணிட்டா. ஸோ தேங்க்கும் அப்படியே ட்ரிகர் பாயிண்ட் அழுத்துன மாரி இருந்தது. ஸோ அதனால தேங்குமே வாயன் கூட இன்டிமேட்டா இருந்திருப்பாரு. அவங்களுக்குள்ள எல்லா சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்கும். காலையில எந்திச்சு பார்க்கும்போது வாயனுக்கு அவ்வளதான் தலையும் முடிஞ்சிருக்காது, காலும் முடிஞ்சிருக்காது. அதுக்கடுத்து அவனோட மூஞ்சில அதாவது தேங் மூஞ்சில முழிச்சிடக்கூடாதுன்ட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் தூக்கிட்டு, அவ ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு ஒரேடியா காலேஜ் ஹாஸ்டல்லயே ஸ்டே பண்ணிடலாம் அப்படின்ட்டு அங்க ஓடி இருந்திருப்பா. ஸோ அதுக்கப்புறம் தேங்கும் வான் எங்கெங்கேயோ தேடி இருப்பான். பட் அவள் ஹாஸ்டல்ல தான் இருக்கா அப்படிங்கிறது ஜங்குக்கே தெரியாது. அவங்க அம்மா அப்பாவுக்கே தெரியாது. எங்கேயோ போயிருக்கா, சேஃபா இருக்கா அப்படின்ற நெனப்புல தான் எல்லாரும் இருப்பானுங்க. தேங் மட்டும் தான் தேடு தேடுன்னு அலைஞ்சிருப்பான். அவள கண்டே புடிச்சிருக்க முடியாது. இப்ப தான் அவங்க அம்மா அப்பா கால் பண்ணி கேட்கும்போது, இந்த மாரி ஹாஸ்பிட்டல் போறோம், உடம்பு சரியில்ல அப்படின்ட்டு. அவ சொல்லியிருக்க மாட்டா. ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா. ஸோ அத கேட்டுட்டு தான் ஜங்குக் வந்து இப்படி சொல்றான். ஆக்சுவலா தேங்குமே ஃபைனலா கண்டுபுடிச்சுட்டு ஃப்ரெண்டு கிட்ட கேட்டிருப்பான் எங்க அவன்னு. அவ ஹாஸ்பிட்டல் போயிருக்கா அப்படின்னு. அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, "அவ பிரெக்னன்ட்டா இருக்கேன்னு நெனைக்கிறேன்" அப்படின்ட்டு அவ ஃப்ரெண்டு சொல்லியிருப்பா. ஸோ அதான் தெரிஞ்சுட்டு ஜங்குக் கிட்ட சொல்றான். ஜங்குக்கும் கோவமாயிருப்பான். இப்பதான் வான் இதெல்லாம் நெனச்சு பார்த்துட்டு, ஒரு வழியா அப்ப அவன் என்ன கண்டுபுடிச்சிருப்பான். போச்சு. என் வாழ்க்கை போச்சு. எல்லாம் போச்சு. இப்ப நான் பிரெக்னன்ட் ஆயிட்டேன். இந்த குழந்தைய எப்படி பெத்தெடுத்து வளர்க்குறது தெரியலையே அப்படின்ட்டு, நேரா அப்படியே மெடிக்கல் ஷாப் தான் போறா. ஹாஸ்பிட்டல்ல போயிருப்பா. இருந்தாலுமே எதுக்கு ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துருவோம். டாக்டர் வேற தெரிஞ்ச டாக்டர். தெரிஞ்சு அவமானமா போயிரும் அப்படின்ட்டு, ப்ரெக்னன்சி டெஸ்ட்டு வாங்கவா வேணாமா அப்படியே ஒரு பயத்திலே நின்னுட்டுருக்கும்போது, கரெக்ட்டா பைக் சவுண்ட் கேட்குது. எனக்கு தெரிஞ்சு போச்சு. இது தேங் பைக் தான் அப்படின்ட்டு, குடுகுடுன்னு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் உட்காந்து ஒளிஞ்சுக்கிட்டா. ஸோ அப்போ கரெக்ட்டா தேங்கும் வந்து, "எங்க போனா? இங்க தான் நின்னுட்டுருந்தா." "அயன் என் கையில கெடைச்சா செத்தடி" அப்படின்ட்டு வேகமா உள்ள வந்துட்டுருக்கான். அப்போ கரெக்ட்டா டாக்டரும் வந்துட்டாங்க. வானுக்கு என்ன பண்ணன்னு தெரில. அப்போ டாக்டர் கேட்குறாங்க, "வாம்மா உனக்கு என்ன பிரச்சனை? என்ன ஏது சொல்லு?" ஐயோ! இல்ல டாக்டர். அது அது நான் எப்படி சொல்றது? எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங்கா இருக்கு. அது அது மட்டும் இல்லாம எனக்கு ஆ புரியுதும்மா. இந்த மாரி பொண்ணுங்க வந்து வாமிட்டிங்கா வருதுன்னு சொன்னாலே என்ன விஷயம்? பிரெக்னன்ட்டா இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஸோ அதானே டெஸ்ட் பண்ண வந்திருக்க? அதானே? அ அ ஆமா. அதுதான். கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி சொல்றீங்களா? அப்படின்னு கேட்கும்போது, அவங்களும் வான படுக்க வச்சு எல்லா டெஸ்ட்டும் எடுக்குறாங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ரிசல்ட்ட சொல்றதுக்கு முன்னாடி, "ஏம்மா நீ மட்டும் தனியா வந்திருக்க? உன் ஹஸ்பண்ட் எங்கம்மா? அவர் வந்தா தானே எங்களால சொல்ல முடியும் என்ன ஏதுன்னு." "ஹஸ்பண்டா? ஐய்யய்யோ! எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே! நான் மட்டும் இப்போ ப்ரெக்னென்ட்டா இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோயேன், அசிங்கம். என் அம்மா அப்பா தூக்குல தொங்க வேண்டியதான். கூடவே நானும் தொங்க வேண்டியதான். எல்லாம் அவனால அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா தேங்குள்ள வந்து, "நான் தான் மேம் உங்களோட ஹஸ்பண்ட்" அப்படின்னு சொல்றான். எனக்கு இந்த வாய்ஸ கேட்டதும் பக்கு பக்குன்னு அடிக்குது. திரும்பியே பார்க்கல. அவ பாட்டுக்கு உட்காந்துருக்கா. கை கால்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடுங்க ஆரம்பிக்குது. அப்போ பக்கத்துல உட்காந்துட்டு வான அப்படியே ஒரு ஓரக்கண்ணால ஒரு பார்வை பார்க்குறான். வான அப்படியே சைடா பார்க்குறான். அவன் பார்க்குறது தெரிஞ்சதும் அவ்வளோதான் அல்ல. ஒரு மாதிரி அப்படியே அமைதியா உட்காந்துக்கிட்டா. டாக்டரும், "ஆ வயன் நீங்க நினைக்கிற மாரி நீங்க பிரெக்னன்ட் ஆகல. சொல்றதுக்கு எங்களுக்கே கஷ்டமா தான் இருக்கு. சாரிம்மா நீங்க பிரெக்னன்ட் ஆகல." வானுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. "நிஜமாவா நான் பிரெக்னன்ட் இல்லையா?" அப்படின்ட்டு வான் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆனா தான், ச்சே! பிரெக்னன்ட் ஆகலையா அவ? அப்படின்ட்டு ஒரு மாரி வாயினையே பார்த்துட்ருக்கான். வாயனுக்கா தருதல, பரதேசி எப்படி பாக்குது பாரு என்ன. நல்லா பார்க்குறான் பாரு. இவனால தான் எல்லாம் வந்தது. ஒரு வழியா கடவுளே உனக்கு ரொம்ப நன்றி. நான் பிரெக்னன்ட் இல்லன்னு சொல்ட்டாங்க. அப்பாடி இப்போதான் எனக்கு மூச்சே வருது. எவ்வளோ நாள் இத நெனச்சு பயந்துருப்பேன். இதுக்கடுத்து எத நெனச்சும் நான் பயப்பட தேவையில்ல அப்படின்ட்டு வாணிக்கு இப்போ தான் அப்படியே ஒரு கான்ஃபிடன்ஸ்லாம் வருது. அப்படியே ரொம்ப ஹாப்பியா பேசிட்டு இருக்கா. டாக்டருக்கு ஒண்ணும் புரியல. "என்ன எல்லா பொண்ணுங்களும் இப்படிலாம் சொன்னா ஃபீல் பண்ணுங்க. இது என்ன உட்காந்து பல்ல காட்டிக்கிட்டு இருக்கு" அப்படின்ட்டு. அந்த டாக்டருக்கு ஒண்ணும் புரியல. ஒரு மாரி பார்த்துட்டு இருக்காங்க. தேங்க் தான். சரி இருக்கட்டும். கூடிய சீக்கிரம் நான் ஆக்கிடுறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல பார்த்துட்டு இருக்கான். அப்போ டாக்டர் வந்து, "உனக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் ஏன் வந்ததுன்னா, நீ ரொம்ப நாளாவே சரியா தூங்கலன்னு நெனைக்கிறேன். ஏதோ ஒரு விஷயத்த நெனச்சு போட்டு உன்ன நீயே டிப்ரஷன் ஆக்கியிருக்க. ரொம்ப யோசிச்சிருக்க. ஸோ அதனால தான் சரியா சாப்பிடாம, சரியா தூங்காம, இந்த மாரி வாமிட் இதெல்லாம் வந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு பீரியட்ஸுமே அதனால தான் உனக்கு 2 ஆர் 3 டேஸ் தள்ளி போயிருக்கும். ஸோ அதனால தான் நீ இப்படி வந்து சொல்ற." "ஆமா டாக்டர். நீங்க சொல்றது சரி. நீங்க சொல்றது தான் சரி. ரொம்ப நன்றி. நான் வரட்டுமா?" "ஆ சரிம்மா. பார்த்து போயிட்டு வா" அப்படின்ட்டு அப்படியே அமுச்சு விட்டாங்க. "வாயனா தேங் அங்கே இருக்கான்" அப்படின்னு கன்சிடரே பண்ணல. அவ பாட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கா. தேங் அப்படியே வந்து கைய பிடிக்கிறான். "ஏய் நில்றி. ஏய் என்ன? எத கைய பிடிச்சிட்ருக்க? ஒழுங்கா கைய விடு. இந்த மாரி கேவலமா பண்ணாத. விடு." "என்ன கேவலமா பண்ணாத?" அன்னைக்கு நைட்டு சும்மா இருந்த பையன். நான் பாட்டுக்க உட்காந்துருந்தேன். என் மேல வந்து டூ சம்திங்ன்னு சொன்னேன்.
அடுத்து என்ன கிஸ் பண்ண. நீயா என் முன்னாடி ட்ரெஸ்ஸை கழட்டி போட்ட. அடுத்து எனக்கு ஒரு மாதிரி மூடாகுமா ஆகாதா? என்னதான் இருந்தாலும் நான் பையன் இல்லையா? ஏதாவது பண்ணு பண்ணுன்னு பொண்ணே வந்து கேட்கும்போது சும்மாவா இருக்கிறது? அதான் சம்பவம் பண்ணேன். அதுக்கு போய் இப்படி கோச்சிட்டு போற? டேய் உன்னை அந்த பாறாங்கல்ல தூக்கி உன் தலைமையிலே போட்டுருவான். ஆளே மட்டும் பாரு. இப்போ நான் உனக்கு சொல்ல சொன்னேனா? இப்போ நான் சொல்ல சொன்னேன் நான். வாயை மூடுறா. தயவு செஞ்சு வாயை மூடு. நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு என் அண்ணனுக்கு. இப்போ உன்னை நான் என் அண்ணன் மாதிரி நினச்சேன். ஆனால் நீ கருமம் என் கூட எப்படி இருந்திருக்க? சை. என்னது சையா? ஏன் நான் உள்ளே விடும்போது ஊன்லாம் கத்துனேன். வாயை மூடு. தயவு செஞ்சு வாயை மூடு. இப்பெல்லாம் பேசாது. இப்பெல்லாம் பேசக்கூடாது. ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து இப்படி பேச உனக்கு வெக்கமா இல்லை? அன்றைக்கி நீ என் கூட வந்து வெக்கமா இல்லை உனக்கு? உனக்கு என்னதான் வேணும்? ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க? ஒரு கிஸ் அடிச்சுட்டு போ, விட்டுறேன். இங்கே பாரு, நீ ரொம்ப ஓவராக பண்ணுற அப்படின்ட்டு வான் படுக்க திட்டி விட்டுட்டு அங்கேருந்து போகலான்னு பார்க்குறா. இருந்தாலும் தேங்க விட மாட்டேங்கிறான். அப்படியே வானை கட்டி பிடிச்சிட்டு அவளை ஒரு மாதிரி ரொமான்டிக்காக லுக் விட்டுட்டு இருக்கும் போதே கரெக்டாக ஜங்குக்கு வந்து டேய் கையிடுறான் தங்கச்சி மலர்ந்து அப்படின்றான். தேங்கும் என்னடா எடுக்க முடியாது. இங்கே பர்றா தேங்க உன ஃப்ரெண்டுன்னு நினச்சா. ஆனால் நீ என்ன தங்கச்சி கூட இப்படிலாம் இருந்துட்டுருக்க? டேய் தங்கச்சி இப்போ நிமிஷம் இல்லாமல் இதெல்லாம் எப்படிலாம் நடக்கும்? கொஞ்சமாதிரி யோசிடா. அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காடா அப்படின்ட்டு ஜங்கு கிட்ட சொன்னது ஜங்குக்கு வானை பார்க்குறோம். வான் இல்லைன்னு தலையாட்டுற இருந்தாலும் தேங்க வந்து போ டவுட்டாக இருந்தா போய் டாக்டர்கிட்டே கேளு போ அப்படின்னு சொல்லும்போது அவன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்லும் போதே ஜங்குக்கு வந்து ஒருவேளை இருக்குமோ அப்படின்ட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஜங்குக்கு வந்து 99% கன்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலும் வான் அப்படி தலையை இல்லைன்னு ஆட்டுறதை பார்த்தாலும் லைட்டாக டவுட்டாக தான் இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்போ ஜங்குக்கு வந்து சரி நீ நல்ல பையன்தான், என் ஃப்ரெண்டு தான், உனக்கு தெரியும். மற்ற பொண்ணுங்கெல்லாம் உன்ட்ட வந்து ஃபில் பண்ணுவாங்க, முன்னாடி சுற்றுவாங்க. நீ அந்த பொண்ணு இதுக்கடுத்து கண்டுக்கிட்டதில்லை. என் தங்கச்சி முன்னாடி தான் முதல்ல சுற்றுற. சரி அம்மா அப்பாட்ட சொல்லி சீக்கிரம் கல்யாணம் பண்ணி வைக்க சொல்கிறேன். என் தங்கச்சி வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. சீக்கிரம் நான் மாமனாக போகிறேன். என்னடா எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லவா கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அப்படின்ட்டு கேட்கும்போது வாயின் வந்து அண்ணா வேணாண்ணா சொல்கிறது கேளுண்ணா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அப்படியே தேன் வந்து கட்டி பிடிச்சிட்டு சரிடா மச்சான் போய் சொல்லு. இதுக்கு எடுத்தவொடனே என் மச்சானாவே ஏற்றுக்கிறேன். போய் உங்கள் அம்மா அப்பாட்ட போய் சீக்கிரம் நாள் பார்க்க சொல்லு. வாயின் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டான். ஜாங்கோக்கும் சரி வாயின் வா வீட்டுக்கு போகலாம். மச்சான் நான் என் வருங்கால மனைவியை நானே வீட்டில் பத்திரமா விட்டுறேன். அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு இன்றைக்கி காலேஜ் வேறு இருக்குது. நான் விட்டுடுறேன். இன்னும் அவளுக்கு ஒரு வாரத்தில் காலேஜ் வேறு முடிஞ்சிடும்ல. நான் பார்த்துக்கிறேன். நீ கிளம்பு. சரிடா சரி பத்திரம். தங்கச்சி நல்லா பார்த்துக்கோ. அவள் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தது. புரியுது நீ என்ன பண்ணு புரியுது. நான் ஒன்றும் கண்ணீர்லாம் வர விட மாட்டேன் போ அப்படின்ட்டு அப்படியே அங்கேருந்து ஜங்குக்கு அமுச்சு விட்டதுக்கப்புறம் வாயின் அப்படியே தேங்க பார்த்து இதுக்குள்ள என்னட்டு அப்படி சொன்னேன். எதுக்கா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்ல அதுக்கு தான் அப்படி சொன்னேன். உன்னை கல்யாணம் பண்ணிப்போ நான் சொன்னேனா? அப்போ என்ன பண்ணிக்க மாட்டியா? பண்ணிக்க மாட்டியடி என்ன பண்ணிக்க மாட்டியா நீ அப்படின்ட்டு அப்படியே தேங்க கோவம் வந்துடுச்சு. ஒரு மாதிரி வாயினை முறைச்சிட்டே பேசுகிறான். வாயினுக்கு பயம் வந்துடுச்சு. அப்படியே எதுவுமே சொல்லாமல் அமைதியாக வாய முடி நின்றுட்டா. தேங்க போ பைக் எடுத்துட்டு வந்து ஏறி ஏறணுமா? அப்போ ஏற மாட்டியா? ஏறு அப்படின்ட்டு வானும் பயந்துட்டே வந்து ஏறி உட்கார்றா. ஸோ அப்போ தேங்க வந்து ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். வான் வந்து தேங்க பிடிச்சிருக்க மாட்டா, பின்னாடி கம்பியை தான் பிடிச்சிட்டு இருந்திருப்பா. ஆனால் இவன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ரைவ் பண்ணிட்டு போகிறது வானுக்கே பயம் இருந்துச்சு. எங்கே பின்னாடி மட்டமெல்லாம் விழுந்துருமோ அப்படின்ட்டு பயத்தில் அப்படியே தேங்க ஹக் பண்ணிக்கிட்டா. தேங்க இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ ஸ்பீடாக போனவன் இன்னும் ஸ்பீடாக போகாமல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறான் வானுக்கும். அப்போ நம்ம இவன் கிட்ட போகும்போது தான் இவன் அமைதியாகிறான். இவன் விட்டு தள்ளி போகணுன்னு நினச்சா இவன் ஆக்ரோஷமாக தான் மாறுறான் அப்படிங்கிறது வானிக்கு இப்போ தான் புரியுது. ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கானையா அப்படின்னு யோசிச்சுட்டே அவன் கூட போயிட்டுருக்கான். அவன் என்னன்னா ஒரு முட்டு சந்தில் போய் வண்டியை நிப்பாட்டுறான். வண்டியை நிப்பாட்டி வான் அதுக்குள்ளே தரத்தரம் இழுத்துட்டு போகிறான். வான் எங்கேயத்துக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் என்னை விட்டுறா. இங்கே தான் கூப்பிட்டுருவேன். என்ன போனக்கா இது என்ன இடம்? இதுவா இதுதான் கிஸ்ஸிங் பாயிண்ட்டா? இங்கே எதுக்கு என்ன கூப்பிட்டு வந்திருக்க? கிஸ் அடிக்க தான் அப்படின்ட்டு சொல்லிவிட்டு வாயனை பிடிச்சி டப்புன்னு கிஸ் பண்ணுறான். வாயனை எவ்வளவோ அப்ரோச் பண்ணுறா வேண்டாம் அப்படின்னு தள்ளிலாம் விட்டு பார்க்குறா. ஆனால் அவள் தள்ளி விட்டு அடுத்த செகண்ட் ஒரு முறை தான் ஒரு ஈவலான ஒரு பார்வையை பார்க்குறான். அதை பார்த்தது வாயனுக்கு அப்படியே கை காலெலாம் ஆட்டோமேட்டிக்காக நடுங்க ஆரம்பிக்குது. அப்படியே அமைதியாக கண்ணை மட்டும் மூடிக்கிட்டா.
தேங்கும் பார்த்து சிரிச்சுட்டு, அப்படியே அவனும் அப்படியே கிஸ் பண்றான். பண்றான் லோ லிப்ஸ நல்லா கிஸ் பண்ணி பைட் பண்ணிட்டு, அங்கங்க ஷர்ட்குள்ளலாம் கை விட்டு ப்ரெஸ் பண்ணிட்டு இருக்கான். வானுக்குலாம் ஒரு மாதிரி இருக்கு. அங்க இருக்கிறதுக்கு ஒரு மாரி இருந்தாலும், இவன் இப்படி பண்ண அன்னைக்கு நைட் நடந்த சம்பவம் வேற எனக்கு ஞாபகம் வருது. அது வேற வந்து மைண்டுக்கு ஒரு மாரி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு எனக்கு. ஆனா தேங்க் தான். சும்மா செம்மையா இருக்கு ஃபீலிங்கு. அவள நல்லா ஆசை தீர கிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வாயன பார்த்து ஒரு வார்த்தை சொல்றான் பாருங்க. "நீ தாண்டி நீ தாண்டி எனக்கு ஏத்தவ. உன் லிப்ஸ் இருக்கே எனக்காகவே படைச்சதுடி. இது எப்பயுமே எனக்கு தான் சொந்தம்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு மறுபடியும் வண்டி ஏறல வாயனை ஏற்றிட்டு போகிறான். எனக்கு ஒன்றும் புரியல. இவன் என்ன ஜென்மம் அப்படிங்கிறது சுத்தமாக புரியல. ஸோ இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் யூ ஃபார் வாட்சிங் மை காய்ஸ். டாடா பை, சீ யூ லேட்டர்.